ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெர்மனன்ட் ஜாப். போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து மல்டிப்ளாக இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸை கீழே பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3445 வரைக்கும் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா October 20, 2024. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இப்போ வேகன்சி டீட்டெயில்ஸில் எந்தெந்த போஸ்ட்லாம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க், இதில் தான் வந்து 2022 போஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கில் டைப்பிஸ்ட், அதில் வந்து 361 இருக்குது. அப்புறம் ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 990 இருக்குது. அப்புறம் வந்து ட்ரெயின்ஸ் கிளர்க், அந்த போஸ்ட்டில் வந்து 72 போஸ்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த எல்லா போஸ்டிங்க்குமே வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஜோன் வைஸ் வேகன்சிஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். சேலரி டீட்டெயில்ஸும் இங்கே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 33 இயர்ஸ் இருக்கணும் ஜென்ரலுக்கு. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ், அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸர்வீஸ்மேன், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து SC ST மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா 250 rupees வந்து பே பண்ணால் போதும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், CBT. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டேஜில் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது டைப்பிங் ரிலேட்டட் போஸ்ட்டுன்றனால ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து டைப்பிங்கில். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், CBAT. இதில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும்போது ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். பேஜோட பாட்டம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன் இருக்கும். அதில் வந்து இனிஷியலாக ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து டீட்டெயில்டான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் PDF வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு அந்த லிங்க்கை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பட்டன், இந்த க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டீட்டெயில்டான PDF டேரெக்டாக வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஓப்பன் ஆகுது. இந்த NTPC அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட். ஸோ முக்கியமான டேட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா September 20 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20 October, நெக்ஸ்ட் மந்த் வந்து 20 October வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ வந்து 21st October to 22nd October. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் பே பண்ணிக்கணும். மாடிஃபிகேஷன் விண்டோ, அதாவது கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லுவாங்க, அது வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்குன்னா 23/10/2024 1 November 2024 வரைக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கரெக்ஷன்ஸ் வந்து இந்த பீரியடில் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அதுக்கப்புறம் வந்து இனிஷியல் பே எவ்வளோ இருக்கும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 7th SCPC அதோட அந்த லெவல் இருக்குது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். அதுக்கப்புறம் இனிஷியல் பே கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பே வந்து 21,700 இருக்கும். அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு வந்து 19,900. மீதி 2 போஸ்ட்டுக்கும் சேம் 19,900 தான். ஸோ ஏஜ் லிமிட்லேயே வந்து 2 காலம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெஸ்கிரைப்டு ஏஜ் இன் நார்மல் கோர்சஸ், அதுக்கு வந்து 18 to 30 years. அப்புறம் வந்து CEN 18 to 33 years. அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வேகன்சிஸ் இருக்குது. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3440 தான் இருக்குது. பேஜ் நம்பர் 6 வந்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ப்ராசஸ், அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லேயே 2 ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், அப்புறம் ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங், அதாவது ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 1/3, அதாவது 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப டவுட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் விட்டுருங்க. தப்பாக போச்சுன்னா அதுக்கு வந்து ராங் ஆன்சர்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 12 பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் இருக்குது. இந்த லோயர் அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட் இண்டிகேட்டட் ஃபார் த போஸ்ட், அதுக்கான அந்த டேபிள் கீழே இருக்குது. அப்பர் லிமிட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் படி. ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 18 to 33 years இது ஜென்ரலுக்கு. அன்ரிசர்வ்டு அப்புறம் EWS கேண்டிடேட்ஸ் அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 2nd January 1992. ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். OBC நான் கிரீமி லேயருக்கு பார்த்திங்கன்னா 2nd January 1989. ஸோ அந்த டேட்டு பிறந்திருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 2nd January 1987 இந்த டேட்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லோயர் லிமிட், இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டு. அடுத்து லோயர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 1st January 2007. இது வந்து எல்லா கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ்க்கும். முக்கியமான டீட்டெயில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அனெக்சர் 7 இருக்கும், கீழே அதை காமிக்கிறேன். பட் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது போல் 12th தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். எக்ஸாமினேஷன் ஃபீ இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 500 rupees,
எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி, எஸ்டி, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரிஸ்க்கு ₹250 பே பண்ணால் போதும். பேஜ் நம்பர் 23 வந்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 13. இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அதில் வந்து என்னெல்லாம் இருக்கும், அதாவது எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும், எந்த சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ், டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்ற அந்த டேபிள் இந்த இடத்துல இருக்குது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 hours இருக்கும். பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், அதாவது டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் டைமு. நேட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ரேங்க் ஆன்சர்ஸ்க்கு 1/3 இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த மாதிரி 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் அந்த சிபிடி டெஸ்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி இருக்கும். அதுக்கான டியூரேஷன், நம்பர் ஆஃப் அந்த கொஸ்டின்ஸ், என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, கொஸ்டின்ஸு, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 120 இருக்கும். அதுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸும் இங்கே கிளியராக தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு அந்த ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும், ஒரு பேப்பரில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதை டைப் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ மினிட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3வது ரவுண்ட்லேயும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். பேஜ் நம்பர் 26 வந்தீங்கன்னா ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டமில் ரெடியாக வைக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. இந்த சீல் இருக்குது. ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் இன் ஜேபிஇஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட், இமேஜ் அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி உங்கள் சிஸ்டம் டெஸ்க்டாப்பில் வந்து ரெடியாக வச்சுக்கணும். ஸோ கேண்டிடேட்டோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து உங்களோட இமேஜ். ஸோ இதில் சொல்லியிருக்கபடி அந்த டீட்டெயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு ஃபைலும் இப்போ இமேஜாக இருந்துச்சுன்னா அதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், ஃபோட்டோகிராஃப்க்கு ஒரு சைஸு, சிக்னேச்சருக்கு ஒரு சைஸ், இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. பிடிஎஃபாக இருந்தால் அதோட சைஸ் வந்து 500 KB இருக்கணும். ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நான் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேஜ் நம்பர் 59 வந்தீங்கன்னா அனெக்சர் ஏ இருக்குது. இதில் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவே தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் இருக்க அந்த 4 டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், உங்கள் 12th தான் வந்து குவாலிஃபிகேஷன்னா அதில் வந்து மினிமம் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், ஜென்ரலுக்கு வந்து 50% இருக்கணும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 50% வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது கீழே இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா போஸ்ட்டுமே வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அனெக்சர் பி வந்தீங்கன்னா எல்லா அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சியில் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ, அதாவது அன்ரிசர்வ்டு, எஸ்சி எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஜோன் வைஸாகவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்பி அகமதாபாத், அதாவது குஜராத்தில் இருக்க அந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 210 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி அஜ்மீர், அதில் வந்து எவ்வளோ வேகன்சிஸ், பெங்களூரில் எவ்வளோ வேகன்சி, அந்த மாதிரி தனித்தனி டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி சென்னை தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டோட்டலாக வந்து 194 வேகன்சிஸ் இருக்குது. அதாவது அந்த 4 போஸ்ட்லேயும் டோட்டல் 194. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா 39 இருக்குது. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 26+6 அந்த 2 டைப்பாக இருக்குது. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அதுலேயும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின்ஸ் கிளர்க்கில் வந்து ஒரு வேகன்சி. டோட்டலாக வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு 194 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அவங்களோட கேட்டகரி வைஸாகவும் அதை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த டேபிளில் போட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். மற்ற ஜோன் வைஸும் அந்த தனித்தனியாக டேபிள் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். அது கீழே இருக்க இந்த அப்ளை நோ க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆர்ஆர்பியோட அஃபீஷியல் அப்ளை பண்ணுற பேஜ் இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த பிடிஎஃபோட அந்த லிங்க் இங்கே இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு டாப்பில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. கிரியேட் அக்கௌண்ட், ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தனித்தனியாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் இங்கே வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி ஆர்ஆர்பியில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா இந்த செகண்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு டீட்டெயில்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது. இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து மேண்டேட்ரி. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிங்க. மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸை மிஸ் பண்ணிங்கன்னா எரர் வரும். அதனால் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணணும். அப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், தனித்தனியாக ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அண்ட் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். அங்கே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அங்கே கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம். அதையும் முடிச்சிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். ஒன்ஸ் வந்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும், உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை இங்கே வந்து லாகின் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு, அப்புறம் இந்த கேப்சா போட்டு லாகின் பண்ணிடுங்க. உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அதோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்மிட் கார்டு, அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதும் இந்த லாகினை வச்சு தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷனும் இந்த சேம் லாகினில் தான் உள்ளே போய் நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ,
இந்த பீரியட் பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட அந்த சோஷியல் சேனல்ஸ் டெலிகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், த்ரெட்ஸு, இன்ஸ்டாகிராம் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 20 அக்டோபர் 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.